ஆயுதத்து நீட்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. 2 ஒப்பீனியன் போல்ஸ் வந்திருக்கிறது தேசிய அளவில், கருத்து கணிப்புகள். டைம்ஸ் நவ் சி வோட்டர் மற்றும் நியூஸ் நேஷன் அப்படிங்கிற 2 கருத்து கணிப்புகள் தமிழ்நாட்டு களத்தை ஒப்பீனியன் போல் மூலமா கருத்து கணிப்பாக வெளியிட்டிருக்கிறார்கள். அதுல டைம்ஸ் நவ் சி வோட்டருடைய கருத்து கணிப்பு அடிப்படையில் அதிமுக 39% வாக்குகளை பெற்று முதலிடத்தில் இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகம் 32% வாக்குகளை பெறுகிறது அப்படின்ற தகவலை சொல்கிறது. 130 சீட்டுகளை இன்றைய சூழ்நிலையில அதிமுக பெறும் என்றும் 70 சீட்டுகளை திராவிட முன்னேற்ற கழகம் பெறும் அப்படின்னும் இந்த கருத்து கணிப்பு சொல்கிறது. நியூஸ் நேஷனுடைய கருத்து கணிப்பு அப்படியே வேறு மாதிரி இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதிமுக விட அஹெடாக இருக்கிறது அப்படின்னு நியூஸ் நேஷனுடைய கருத்து கணிப்புகள் சொல்கிறது. இந்த கருத்து கணிப்புகள் வரக்கூடிய நாட்கள்ல வெவ்வேறு மனநிலையை வெளிப்படுத்தும் பொழுது மாறுபடுமா? இதுலயும் பல கேள்விகள் எழுகின்றன. அதிமுகவுடைய செல்வாக்கு பலமாக இருக்கிறதா, அல்ல சரிய தொடங்கி இருக்கிறதா, அல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தால் ஒரு பலமான ஒரு மாற்றாக வருவதில் பெரிய சங்கடங்கள் இருக்கிறதா? பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. விவாதிப்போம் இந்த நிகழ்ச்சியில். நம்முடைய திரு ஷேக் தாவூத், ஆளும் அதிமுகவுடைய தோழமை இயக்கமான தமிழ் மாநில முஸ்லீம் லீகுடைய தலைவர் திரு ஷேக் தாவூத் அவர்களும், திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இடம்பெற்றக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய திரு ஹிதாயத்துல்லா ஆகியோரும் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார்கள். இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். திரு ஷேக் தாவூத், இந்த டைம்ஸ் நவ் சி வோட்டருடைய கருத்து கணிப்பை எடுத்துக்கிட்டாலும் கூட there is a decline. முதலிடத்தில் அதிமுக இருக்கிறது, அடுத்த இடத்துல தான் திமுக இருக்கிறது. 130 சீட்டுகளை நீங்க ஜெயிக்க முடியும் அப்படின்னு கருதுறாங்க. 70 சீட்டை திமுக பெறும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் கூட சென்ற தேர்தலை காட்டிலும் அது குறைவு. அவங்களுடைய மார்ச் தொடக்க வார கருத்து கணிப்பை காட்டிலும் இந்த ஒரு செல்வாக்கு அப்படிங்கிறது 41%இருந்து 39% சரிந்திருக்கிறது. வரக்கூடிய நாட்கள்ல பிரச்சாரம் மெருகேறும் பொழுது, இல்ல தேர்தல் அறிக்கைகள் வரும் பொழுது இது அப்படியே மாறத்துக்கான வாய்ப்பு என்ன நினைக்கிறீங்களா? பொதுவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இந்த கருத்து கணிப்புகளை எல்லாம் எப்பொழுதுமே நம்பினதில்லை. அதனுடைய தலைமையும் சரி, மற்ற தோழமை கட்சிகளாக இருக்கக்கூடிய நாங்களும் சரி, என்னைக்குமே இந்த கருத்து கணிப்புக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து கருத்து கணிப்பை நம்புறதில்லை. களத்தையும் மக்களையும் நேரடியாக நம்பக்கூடியவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். ஆகவே களம் எங்களுக்கு சரியாக இருக்கிறது. 234 தொகுதிகளிலும் வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய நடைமுறை எங்களுக்கு சரியாக இருக்கிறது. பாராளுமன்ற தேர்தலிலே 37 இடங்களிலே வெற்றி பெற்றிருக்கிறோம். அதை போலவே அதை நீங்கள் கணக்கில் வைத்தால் கூட 234 நெருங்குகின்ற அளவுதான் எங்களுடைய வெற்றி இருக்கும். ஆகவே 234 தொகுதியிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் வெற்றி பெறும். இந்த கருத்து கணிப்பு என்பதை ஊடகங்களும் மற்றவர்களும் கேட்பதற்கும் பேசுவதற்கும் வேண்டால் பயன்படுத்தலாமே ஒழிய வெற்றி வாய்ப்பு என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான். கருத்து கணிப்புகள் தவறான தருணங்கள் உண்டு, சரியா பிரதிபலித்த தருணங்களும் நிறைய இருக்குன்னு நீங்க உணரலையா? உதாரணத்துக்கு 2011 மோஸ்ட் ஆஃப் த போல்ஸ் காட் இட் ரைட். இந்த 14 தேர்தலில் கூட நிறைய கருத்து கணிப்புகள் சொன்னபடிதான் அதிமுகவுடைய வெற்றியும் அமைந்திருக்கிறது. சோ இந்த முறை உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கருத்து கணிப்பு சொன்னாலும், ஒன்று திமுக ஹெடா இருக்கு அப்படின்னு சொல்லுது, திமுக உங்களை விட மேம்பட்டதாக வாக்குகளை பெற்றிருக்கிறதுன்னு சொல்லுது. ஆனாலும் கூட உங்களுடைய வாக்கு மார்ச் மாதத்துடைய தொடக்கத்துக்கும் மார்ச் 4வது வாரத்துக்கும் வித்தியாசம் இருப்பதை காட்டலையா? இல்ல, கண்டிப்பாக இந்த கருத்து கணிப்புல எள்ளளவும் நம்பிக்கை இல்லை. அடிப்படையே கேள்வி. ஆமா, அதாவது எங்களுக்கு இது அதாவது என்ன சொல்றதுன்னா, ஊடகங்கள் அவர்களுடைய ஊடகத்தை நடத்துவதற்கு வேண்டாம் அதை பயன்படுத்தலாமே தவிர, மக்கள் களம் என்பது மக்களை நேரடியாக சந்திக்கக்கூடியவர்கள், கிராமம் தோறும் வீடு வீடாக மக்களை சந்திக்கக்கூடியவர்கள், அதே போல உறுப்பினர்கள் ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கக்கூடிய வலுவான கட்டமைப்பை கொண்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதை நீங்க நம்பலாம். ஆனா இது ஒரு சயின்டிபிக்கான முறையில வல்லுநர்களோட, அதாவது 5 கோடியே 70 லட்சம் வாக்காளர்களை நீங்க நேரடியாக கேட்டீங்களா? இல்லங்க, அத 5000 பேரை கேட்டீங்கன்னா அது ஓகேயா? 5000 பேர் சொல்லிட்டா இல்ல 50,000 பேர் சொல்லிட்டா அது ஓகேயா? அதனால இந்த கருத்து கணிப்பு
எப்பவுமே தவிடுபடி ஆகிறது. இரண்டாவது வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை பொறுத்தவரை இந்த கருத்து கணிப்பை எப்பவுமே அவங்க நம்புறதில்ல. அதே மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மக்கள் நலனில் அக்கறை உள்ள ஒரு இயக்கம். அந்த இயக்கத்துக்கு மக்கள் வாக்களிப்பார்கள். அதுல எங்களுக்கு மாற்று கருத்தும் இல்ல. நாங்க வெற்றி பெறுவோம். இந்த அரங்கத்துல கருத்து கணிப்புகளை பற்றி ஒரு கருத்தொற்றுமை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இரண்டு பேருக்கும் opposing two sidesல திரு ஹிதாயத்துல்லாவுடைய முதற்கட்ட பார்வை. ஒன்று, இட் பிளேசஸ் டிஎம்கே காங்கிரஸ் ahead. இன்னொன்று, ஒரு பெரிய வித்தியாசத்துல அதிமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜ் கொடுக்குது. அதாவது இன்றைய கருத்து கணிப்பு, அதுல ஒரு கருத்து கணிப்பு திமுக காங்கிரஸ் கூட்டணி அதிக வாக்கு 117 இடங்களை பெறும் என்று சொல்லியிருக்கு. அதிமுக தோல்வி வரும் சொல்லியிருக்கு. ஒன்னு. இன்னொரு கருத்து கணிப்பு அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் சொல்லியிருக்கு. பிரச்சனை என்னன்னா, அந்த எந்த கருத்து கணிப்பு அதிமுக கூடுதல் இடங்களை பெறும், கொஞ்சம் கூடுதல் இடங்களை பெறும் சொல்லக்கூடியது 3 வாரத்துக்கு முன்ன அதே சி ஓட்டர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, திமுகவும் அதிமுகவும் சரிசமமாக வரும் சொல்றாங்க. எந்த அளவுக்கு குறைச்சு போட்டிருக்காங்கன்னு சொன்னா, 110 இடங்கள் வரையும் திமுக வரும் சொன்னது இன்னைக்கு 70 இடங்கள் தான் வரும்னு சொல்றாங்கன்னா, இந்த 3 வாரத்துல திமுக எந்த வகையில பலவீனமாச்சு? நம்பர் 1. எந்த வகையில அதிமுக ஏதாவது புதிய வளர்ச்சியை 3 வாரத்துல கொடுத்துட்டாங்களா? கூட்டணி மாற்றங்கள் நடந்தது நீங்க சொல்றது இல்லையா? அன்னைக்கு 3 வாரத்துக்கு முன்னையும் விஜயகாந்துடைய கூட்டணி இல்லை. நல்லா புரிந்து கொள்ளணும். பிரச்சனை அது அல்ல. இப்ப இந்த 3 வாரத்துல அதிமுக பலவீனப்பட்டிருக்கு. ஓபிஎஸ் 5 அமைச்சர்கள், அமைச்சர்களுடைய கொலை மிரட்டல் ராஜேந்திர பாலாஜி வரை, அது மாதிரி அவர்களுக்குள் உள்ள பிரச்சனைகள், அவர்களுக்கு ஏற்கனவே இருந்த பலம் வாய்ந்த 52 விழுக்காடு, 51.9 52 விழுக்காடு கடந்த சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக பெற்றது. இப்பொழுது 39 தான் பெறும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ரொம்ப தெளிவு. ஆனா 39 விழுக்காட்டுக்கு மேலாக திமுக பெறும், அதனால் 110க்கு மேல் இடம் பெறும் சொன்னாங்க. இப்ப இன்றைக்கு இந்த கருத்து கணிப்பு 32. ஏன் குறைஞ்சது என்பது, அப்ப இந்த கருத்து திணிப்புன்னு சொல்ல வர்றோம். இந்த இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த டைம்ஸ் நவ் சி ஓட்டர் வந்து இது வேண்டுமென்றே யாரால் உருவாக்கப்பட்ட ஒரு அவங்க சொந்த இது. ஒரு 3 வாரத்தில் இவ்வளவு பெரிய மாற்றம் கொண்டு வருதுன்னா, இந்த 3 வாரத்தில் அதிமுக பலம் பெற்று, இந்த 3 வாரத்தில் எதிர்வாக்குகள் பிளவுபடுவது மேலும் அதிகமாகுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரலையா? இப்படி வச்சுக்குவோம். அந்த தேமுதிக மக்கள் நல கூட்டணி அமையுது. இன்னைக்கு வந்து 5 முனை போட்டி அல்ல 6 முனை போட்டிங்கிறது உறுதியாகுது. I'm just playing the devil's advocate. அது ஒரு மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாதா? 39% இருந்த திமுக 32க்கு வருது அப்படிங்கிறதுக்குள்ள காரணம் இல்லைனாலும், இந்த 32, 39 அதிமுகவை ரெண்டையும் நீங்க சேர்த்தீங்கன்னா ஏறத்தாழ 69% வருது. மீது 31% யாரு கிடைக்க போகுது? அந்த கணக்கு பிரகாரம் பாரதிய ஜனதாவுக்கு ஒரு 2-3 அல்லது பாமகவுக்கு ஒரு 5 எடுத்துக்கொண்டு பிரித்து கொண்டாலும் மீதி உள்ள ஓட்டுகள் 22% மக்கள் நல கூட்டணி கிடைக்கிற வாய்ப்பு எப்படி இருக்கும்? ஏற்கனவே மக்கள் நல கூட்டணிக்கு முன்னால் பாராளுமன்ற தேர்தலில் பாஜக, பாமக, தேமுதிக, வைகோ இவ்வளவு இருந்தாங்க. 19% வாக்குகளை பெற்றாங்க. அதான் நான் சொல்றேன். அந்த 19% 2 பேர் இல்ல. பாமக சிலர் இருக்கிறாங்க. அந்த வேறு சிலரை இந்த ரெண்டையும் நீங்க குறைச்சு போட்டாலும் இந்த 19க்கு கீழே வருமா கூட வருமா? ஒண்ணு. இந்த ரெண்டாவது திரு விஜயகாந்த் ஒரு 7-8% இருக்கிறதா கருதி தானே நீங்க கூட்டணிக்கு அழைத்தீங்க. அதை வச்சுதான் நான் சொல்றேன். அதை நீங்க மைனஸ் பண்ணி பார்க்கும் பொழுது பாமகவுடைய வாக்கு, அதே போன்று பாஜகவுடைய வாக்கு, மற்ற சிறு கட்சிகள் கூட நின்றாங்க ஐஜேக மாதிரி, இந்த வாக்குகளை எல்லாம் பிரித்து பார்த்தால் அந்த 19 வராது. அந்த 19 பிளஸ் பாமக வந்து கடந்த தேர்தலே 4% கிட்ட வாங்கிச்சு. சேர்த்தா ஒரு 20-25% வருது. இதுக்கு முன்ன பேசும்போது இதே மன்றத்துல தேமுதிகவுல வந்து குறைந்திருக்கு 5-6, திருமாவளவன் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு மொத்தமாக 2 அல்லது 3, நீங்க சொல்லும் போதே அந்த 9 சொல்லி இருந்தீங்க இல்லையா? அப்ப இவையெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா 10 தாண்டதுக்கு வழி இல்லையே. இதே மன்றத்துல பல பேர் பேசியிருக்காங்க. தேமுதிகவும் மக்கள் நல கூட்டணி சேர்ந்தாலும் 10 விழுக்காட்டுக்கு மேல இல்ல. இப்ப பிரச்சனை காங்கிரஸ் விழுக்காடுங்கிறது 4.5 எடுத்துக்கலாமா? அப்படி பார்த்தா 4.5 என்பது பாராளுமன்றத்தில் மோடி அவர்களுடைய அலை இருந்த நேரத்தில் 4.5. ஆனால்
அதே சட்டமன்ற தேர்தலை பத்தி பேசணும். 2010 சட்டமன்ற காங்கிரஸ் 9.5 நீ அதாவது பத்திரிகைகளும் ஊடகங்களும் காங்கிரஸை மட்டும் ஊருக்கு இழைத்தவன் பிள்ளையார் கோயில் ஆண்டி என்று சொல்வது போல ஏதோ 2 சொன்னாங்க. உண்மை அது அல்ல. 4.5 என்பது பாராளுமன்ற தேர்தலிலே தனியா நின்றது. அதே திமுக ஒரு கூட்டணியோட நிற்கும் போது கூட 22 விழுக்காடு வாக்குகளை பெற்றது. அதுவும் நாடாளுமன்றம் தான். நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் வேற. இன்றைக்கு திமுகவுக்கு 39 விழுக்காடு எல்லா ஊடகங்களும் சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்தில் இது 32 காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்த பிறகு 3 முஸ்லிம் கட்சிகளும் சேர்ந்த பிறகு சொல்லுவது என்றால் இது எவ்வளவு பெரிய தகுடு திட்டம் சொல்வாங்க இல்லையா, ஒரு வித்தியாசமான ரசவாத வேலையை செய்திருக்கிறார்கள். அப்படி இருந்தும் நான் என்ன கேட்கிறேன், 3 வாரத்துக்குள்ள திமுக வீழ்ச்சி அடைஞ்சிருக்கணும், அதிமுக வளர்ச்சியை நோக்கி போயிருக்கணும். அதிமுகவுக்கு நாளுக்கு நாள் அவர்களுக்கு மக்கள் மத்தியில் பிரச்சனை. ஆனால் திமுகவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, கூடிக்கிட்டு தான் இருக்கு. இப்ப ஒரு விஷயம், இந்த கருத்து கணிப்புல ஒரு நன்மை என்னன்னா, ஒரே ஒரு நன்மை, மக்கள் நல கூட்டணி 14 இடங்களுக்கு கீழே வரும் என்று சொல்லும் பொழுது ஒரு 10 விழுக்காடு வாக்கு வெற்றி போடுவாங்க இல்லையா? நீங்க உங்க கணக்கு பிரகாரம் வச்சுக்கோ. நான் ஏத்துக்கல இந்த கருத்து கணிப்பே நான் கருத்து திருப்பி தானே சொல்லிட்டு இருக்கேன். அப்படி வைத்துக் கொண்டாலும் கூட மக்கள் மத்தியில் ஒரு ஒண்ணு உண்மையாகும், தோக்குற கட்சிக்கு நம்ம ஓட்டு போடலாம். அதே பார்வை இதுல ஒரு கருத்து கணிப்புல அதிமுக தோக்குற கட்சினும், இன்னொரு கருத்து கணிப்புல திமுக சரியாயிடுது நினைக்கிறீங்க. ரெண்டையும் நீங்க மக்கள் மத்தியில ரெண்டும் சரிசமமா இருக்குங்கிற ஒரு நிலைமையா வைத்துக் கொள்வோம். நீங்க சொல்ற மாதிரி சரிசமம் இல்லை. இன்னைக்கு சூழல்ல அதிமுக வீழ வேண்டும் என்று எல்லா கட்சியும் சொல்வது மட்டுமல்ல, மக்கள் சொல்கிறார்கள் அதிமுக தோற்க வேண்டும். ஏன் தோற்கணும்? ஏற்கனவே 96 தோத்து இருக்கு, அதே மாதிரி 2006 தோத்து இருக்கு. தமிழக வரலாற்றுல பலம் இருந்த நேரத்தில் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், 4-5 கூட்டணியாக 89 இருக்கும்போது திமுக வெற்றி பெற்றது தெரியும். இல்ல அதே சந்தடி சாக்குல இவர் பேசும்போது, சகோதரர் இதாயத்துல்லா பேசும்போது அதிமுகவை பற்றி ஒரு விமர்சனத்தை தவறுதலாக வைக்கிறார். மாண்புமிகு முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இரட்டை இலை சின்னத்தை கண்டுபிடித்த பொழுதும், இரட்டை இலை சின்னம் அவருக்கு தந்த பொழுதும், அதை தொடர்ந்து 13 ஆண்டுகள் வனவாசம் போனது திமுக. அதை போல காமராஜருக்கு அடுத்து ஆட்சிக்கே வர முடியாத காங்கிரஸ், அந்த கட்சியை தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. அதனால இந்த மந்திரிகள் மாறுறது, மந்திரிகள் கொலை மிரட்ட விட்டுட்டாங்க, மந்திரிகளுக்கு அதாயிடுச்சு, மந்திரிகளுக்கு இதாயிடுச்சு, அதனால அதிமுகவுக்கு சரிவு ஏற்பட்டிருக்குங்கிற பேச்ச இங்க மக்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். அதை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய முகமும் இரட்டை இலை சின்னமும் தான் வெற்றியை தரப்போகிறது. 2006 இதே போல பல கருத்து கணிப்புகள் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொன்னது. அது நம்பவும் பட்டது பலரால். ஆனால் இந்த ஒரு தேர்தல் அறிக்கை, தேர்தல் பிரச்சாரம், திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில இடம்பெற்றிருந்த அம்சங்கள் அந்த நிலையை மாற்றியது. Will there not be a repeat of 2006? 2006 நடந்தது போல ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வர வாய்ப்பு இல்லை. 2011 இருந்து 2016 இந்த 15 இந்த ஆட்சி காலங்கள்ல முழுமையாக மக்கள் நல திட்டங்கள் முழுமையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் நிறைவேற்றப்பட்டிருக்கு. எல்லா மக்களுக்கும் ஒரு வீட்டுல கூட நலத்திட்டம் வாங்காத வீடு இருக்க முடியாது. ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாருக்கும் எல்லாமே கொடுத்திருக்கு. பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்ததை போல யாரும் செய்திருக்க முடியாது. அதனால மக்கள் மனங்களில் குடியிருப்பவர், அதாவது மக்களால் நான், மக்களுக்காக நான் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரே தலைவர் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதனால இந்த தடவை தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தான் பெரும்பான்மையாக 234 தொகுதியிலும் வெற்றி பெறும். இறுதியான கருத்து ரொம்ப தெளிவு. அவர் சொன்ன விஷயத்துல 2 விஷயம் முதல் சொன்னாரு. நாங்க களம் நல்லா இருக்கு, மக்களை சந்திக்கிறோம். இந்த ரெண்டுமே அதிமுக இல்ல, மக்களை சந்திக்கிற வேலை நிச்சயமா இல்ல. அதை வேணா ஸ்டாலின் அவர்கள் செய்தார்னு உலகம் பேசுறது நமக்கு நாமே இல்ல. 2வது களம் இன்னைக்கு இவங்க 96 தோத்தாங்க, 2006 தோத்தாங்க, இன்னைக்கு 2016. இந்த 3 நேரத்திலையும் களம் எப்படி இருக்குன்னா, எதிராக அரசுக்கு எதிரான ஒரு களம். டாஸ்மாக் பிரச்சனையிலிருந்து, மணல் கொள்ளையிலிருந்து எல்லா துறைகளிலுமே இவர்களுக்கு எதிரான ஒரு நிலை நல்லாவே இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலை ஒண்ணு இருக்கும்போது இன்னொன்னு சொல்றாரு, நாங்க மக்கள் நல திட்டம் செஞ்சோம்.
அண்ணா திமுகவோட மக்கள் நல திட்டத்தை 96ல செஞ்சது எனக்கு இன்னைக்கு வரையும் அந்த திமுகவே 2006ல செஞ்சுச்சாங்க கூட என்ன சொல்ல முடியாது. அவ்வளவு அற்புதமாக கலைஞர் அவர்கள் 96ல இருந்து 2001 வரையும் தெருவுக்கு தெருவு சிமெண்ட் ரோடு போட்ட அளவுக்கு பண்ணாரு. அந்த நேரத்தில் மக்கள் என்ன செஞ்சாங்க? ஆக மாற்றம் என்பது 96ல இது அம்மா தோத்தாங்க சொன்னாரு. எம்ஜிஆர் இருக்கும்போது 13 வருஷம் ஜெயிச்சாங்க, ரைட். நீங்களே அந்த கேள்வியை கேட்டீங்க. ஆனா தொடர்ந்து ஜெயலலிதா அவர்கள் தொடர்ந்து தோத்து கொண்டிருக்கிறதுக்கு என்ன காரணம்? அப்படி பார்க்கும் பொழுது ரொம்ப தெளிவான இந்த கருத்து கணிப்பு திமுகவை எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கணும். மக்கள் நல கூட்டணி தான் 3வது இலையில் இருக்கவங்க. அவங்க 14 வாங்கினா அவங்களுக்கு ஏன் ஓட்டு போடணும்? அதை திமுகவுக்கே ஓட்டு போடுவோமே, அதிமுக வரக்கூடாது என்று ஏற்கனவே நினைக்கக்கூடிய மக்கள் ஏன் அதை திமுகவுக்கு சாதகமாக போட்டு திமுக வெற்றி வரைக்க கூடாது? ஆக இந்த கருத்து கணிப்பை பொறுத்தவரை 39 விழுக்காடு இன்னைக்கு திமுகவுக்கு ஒரு 4-5 விழுக்காடு கூடி இருக்க ஒழிய, இரண்டாவது உங்களுக்கு அந்த மக்கள் நல கூட்டணியில அந்த கூட்டணியை சார்ந்தவர்கள் வெளியே வருது. வைகோ கட்சியாக இருக்கட்டும் அல்லது தேமுதிகவா இருக்கட்டும், ஏன் வெளியே வர்றாங்க? வெற்றி பெறக்கூடிய ஒரு கூட்டணி திமுக காங்கிரஸ் கூட்டணி. அது மட்டுமல்ல, எல்லா கட்சிகளும் அதிமுகவை திட்டுவதை விட திமுகவை திட்டுவதற்கு என்ன காரணம்? அதாவது காய்த்த மரம் கல்லடி வரும். அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு திமுகவை ஒட்டுமொத்தமாக விமர்சிக்கிறாங்க, ஒரே தராசுல விமர்சிக்கிறாங்க. கட்சிகள் வரை திமுகவை அதிகமாக விமர்சிக்கிறது. கடந்த 4 நாளா தான் பிஜேபி அதிமுக விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்கு. இறுதியான கருத்து ஷேக் தாவூத் சுருக்கமா, அது முல்லை பெரியார் விஷயமா இருந்தாலும் சரி, காவேரி விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த கச்சத்தீவு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மீனவர்கள் பிரச்சனையாக இருந்தாலும், இலங்கை தமிழர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இதையெல்லாம் முழுமையாக தமிழர்களுடைய நலத்திற்காக, தமிழக மக்களுக்காக எந்த ஒரு நிலையும் இல்லாமல் ஜனநாயக முறையிலே, ஜாதிய கோட்பாடு இல்லாமல் ஜனநாயக முறையிலே ஆட்சி நடத்தி கொண்டிருப்பவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அதை போல தலைமை பண்பு நிறைந்தவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். 2014ல 234 தொகுதியிலும் அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. அனைத்து இந்திய அண்ணா இந்த கருத்து கணிப்பு தேமுதிக மக்கள் நல கூட்டணிக்கு 11% வாக்குகள் கிடைக்கும் சொல்லி இருந்தா, இந்த 30% வாக்குகள் இந்த 11 கழிச்சிட்டு பாமக பாஜக ஒரு 5-6 கழிச்சா கூட மீதி 15% ஓட்டு திமுகவுக்கு போகுது என்பதை இந்த கருத்து கணிப்பு தெளிவா சொல்லுது. ரைட். கருத்து கணிப்புகளை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெறும் அப்படின்னு கணிக்கக்கூடிய கட்சியும் கூட இல்ல, இதை விட அதிகமான வெற்றியை தான் நாங்க பிடிப்போம், நாங்க ஏத்துக்கல அப்படின்னும், தோல்வி பெறும் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சியும் ஏற்றுக்கொண்டதில்லை. எந்த கருத்து கணிப்பையும் எந்த கட்சியும் இந்தியால மட்டுமல்ல உலகளாவிய வகையில ஏற்றுக்கொண்டதில்லை அப்படிங்கறதான் யதார்த்தமான ஒரு விஷயம். கருத்து கணிப்புகளை பொறுத்த வரைக்கும் வெவ்வேறு கட்டங்களில் நடத்தப்படக்கூடியது. இதே கருத்து கணிப்பு மார்ச் மாதத்துடைய தொடக்கத்தில் நடத்தப்பட்டிருக்கிறது, இறுதியில் நடத்தப்பட்டிருக்கிறது. ரெண்டுத்துக்கும் இடையே வேறுபாடு இருக்கிறது. அது அடுத்த கட்டங்களில் அப்படியே மாறிய தருணங்களும் கூட உண்டு. இந்த நிலை தொடர போகிறதா, மேம்பட போகிறதா, மாறப்போகிறதா? 2 கருத்து கணிப்புகள் 2 கருத்துக்களை சொல்கின்றன. கள நிலவரம் என்னவாக இருக்க போகிறது, எது பிரதிபலிக்க போகிறது, இவற்றையெல்லாம் பொறுத்திருக்க நாம் ரொம்ப நாட்கள் காத்துக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாள், தி டிசைடிங் டே நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில பங்குண்ட விருந்தினர்கள் இருவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. இன்னொரு நிகழ்ச்சியை சந்திப்போம். வணக்கம்.